தேர்தல்ல வெற்றி பெற்றால் நல்ல தேர்தல், தோற்று போனால் ஓட்டு திருட்டு என பேசுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தாக்கத்தை ஏற்படுத்தியதாக குறிப்பிட்டாங்க. அதேபோல வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என தெரிவிச்சிருக்காங்க. தேர்தலில் வெற்றி பெற்றால் அது நல்ல தேர்தல் என சொல்கிறார்கள். ஆனா வெற்றி பெற முடியாமல் தோற்று போனால் ஓட்டு திருட்டு நடக்கிறதுன்னு குறை சொல்கிறார்கள்னு அவர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. தேர்தலில் பல பிரச்சனைகள் இருப்பதாக குறிப்பிட்ட பிரேமலதா, 100% சரியான தேர்தல் இன்று வரை நடக்கவில்லைனோ, நீதித்துறையும் தேர்தல் கமிஷனும் இதை சரி செய்ய வேண்டும்னு வலியுறுத்தியிருக்காங்க. கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லைன்னு குறை கூறிய அவங்க, அடுத்த தேர்தலுக்காக புதிதாக பல அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள்னு குற்றம் சாட்டியிருக்காங்க.